என்னிடம் லேடி பக் பிரபஞ்சத்தின் கதாபாத்திரங்களின் அனைத்து குளியல் குண்டுகளும் உள்ளன. நான் அவற்றை இரவு 3 மணிக்கு குளியல் அறையில் போடப் போகிறேன். இதை செய்தால் லேடி பக் பிரபஞ்சத்தின் கதாபாத்திரங்கள் எங்கள் ஸ்டுடியோவில் தோன்றுவார்கள் என்று கூறப்படுகிறது. எங்களிடம் லேடி பக் குளியல் குண்டு, சூப்பர் கேட் குளியல் குண்டு உள்ளது. வாவ் நண்பர்களே, நீங்கள் இதை பார்த்தீங்களா? ரீனா ரூஜ் குளியல் பொடி, குவீன் பி குளியல் பொடி. அருமை நண்பர்களே, நான் நினைத்தேன் அது இப்போது பறந்து போகும். மற்றும் கடைசி பிராஜ்னிகின் குளியல் குண்டு. வாவ் நண்பர்களே, பிராஜ்னிக் மிகவும் ஆபத்தானவர். ஆனால் வீடியோவுக்கு 10,000 லைக்குகள் கிடைத்தவுடன் நாங்கள் இந்த குளியல் பந்தை எறிவோம். அப்போது நண்பர்களே, கூண்டு திறக்கப்படும். நான் இந்த குளியல் பந்தை எடுப்பேன். ஆனால் இப்போது அது மூடப்பட்டுள்ளது. நாங்க நண்பர்களே இதை சரி செய்ய முடியும். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்கள் மற்றும் விரைவில் 10,000 லைக்குகள் சேருங்கள். அப்பொழுது கூண்டு திறக்கும். அதற்குள்ள லேடி பக் குளியல் பொம்மையுடன் தொடங்குவோம். வாங்க அதை குளியல் அறையில் போடுவோம். சரி நண்பர்களே, நமக்கு இங்கே ஒரு குளியல் தொட்டி உள்ளது. அதுல நான் லேடி பக் குளியல் பொம்மையை போடுகிறேன். அவள் நம் ஸ்டுடியோவுக்கு வருவாள் என்று நான் மிகவும் நம்புகிறேன். இதை செய்யலாம். வா நண்பர்களே, ஏதோ ஒரு எதிர்வினை தொடங்கியது. நாம் சிறிது தூரம் விலகி நிற்போம். லேடி பக் மீது குண்டை எறிந்தது யார்? இது உண்மையான லேடி பக் மற்றும் அவள் எங்கள் ஸ்டுடியோவில் இருக்கிறாள். குண்டு வேலை செய்தது. அது நீயா? அவள் என்னை கவனித்தாள். அவள் இங்கே வருகிறாள். அவளுடன் பழகுவோம். லேடி பக் வணக்கம். என் பேர் ஆண்ட்ரே. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஆண்ட்ரே, ஆனால் இது என்னை இரவு 3 மணிக்கு எழுப்புவதற்கான காரணம் அல்ல. நான் தூங்க விரும்பினேன். ஓஹோ லேடி பக், மன்னிக்கவும். தயவு செய்து, நான் வரும் கேள்விப்பட்டேன் குளியல் குண்டுகள் இரவு 3 மணிக்கு மட்டுமே வேலை செய்கின்றன என்று. ஆம், அவர்கள் இரவு 3 மணிக்கு மட்டுமே வேலை செய்கிறார்கள். ஆனால் என்னை ஏன் குலுக்கினாய்? ஓஹோ லேடி பக், மன்னிக்கவும். கோபப்படாதே. நாங்கள் சப்ஸ்கிரைபர்களுடன் சேர்ந்து உன்னை பார்க்கவே விரும்பினோம். நீ ஏனும் நான் உன்னை விளைவுகளின்றி விடுவிக்க விரும்பினால் நீ என் சோதனைகளை நிறைவேற்ற வேண்டும். முட்டாள்தனமாக 3 மணிக்கு அழைத்தேன். இப்போது இன்னும் சில சோதனைகள் செய்ய வேண்டும். ஆனால் பரவாயில்லை லேடி பக், நான் எந்த சோதனையையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அப்படியா? இப்போது அவன் என் சோதனைகளை எப்படி நிறைவேற்றுகிறான் என்று பார்ப்போம். சூப்பர் சான்ஸ். இது என் முதல் திறமையின் சோதனை. ஆண்ட்ரே, நீ இதை எப்படி சமாளிக்கிறாய் என்று பார்ப்போம். வெயிலில் பசங்களே, நுட்பம் எனக்கு இல்ல. ஆனால் அவள் பாருங்கள் என்ன செய்கிறாள். அடடா, அவள் சால்டோ செய்தாள். இப்போது ஆண்ட்ரே, நீ இதையெல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும். நான் இதை எப்படி மீண்டும் செய்வது? நீங்கள் பார்த்தீர்களா? அவள் இங்கே அப்படி சுழல்களை செய்தாள். நான் கண்டிப்பாக முடியாது. சரி, நான் இதை மீண்டும் செய்வேன். நான் இதை செய்வேன். நண்பர்களே, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. லேடி பக் கவனத்தை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இதை பயன்படுத்தி நான் அவளது கவனத்தை மாற்ற முடியும். அவளை அங்கே பார்க்கும். நான் சல்டோ செய்தது போல நடிப்பேன். எனக்கு எல்லாம் சரியாக நடக்கும். சரி, அதை இந்த ரிமோட் மூலம் இயக்குவோம். லேடி பக், பாரு, இது அகுமாதானா அல்லது எனக்கு தோன்றுகிறதா? அகுமா, இதன் அர்த்தம் எங்காவது பிராஜ்னிக் இருக்கிறான். தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்படியா? அவள் கவனம் சிதறி இருக்கும்போது. சரி, காத்திருங்கள். இது ஏதோ ஒரு பொம்மையை போல இருக்கிறது. லேடி பக், நான் செய்தேன். லேடி பக், எனக்கு முடிஞ்சது. நான் உன்னை போலவே சால்டோ செய்தேன். 1க்கு 1. நான் எதையும் பார்க்கவில்லை. அது உன் பிரச்சனைகள். ஒரு பறக்கும் பொம்மையில் கவனம் செலுத்தினாய். ஆனால் நான் இதற்கிடையில் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். ஆனால் மீண்டும் செய்ய முடியாது. ஏனெனில் ஒரு முறை மட்டுமே செய்ய சக்தி இருந்தது. ஆம், நீ சரி. நான் தான் தவறு. உன் வார்த்தையில நம்ப வேண்டியதுதான். சரி, இதோ என் 2வது சோதனை. சூப்பர் சந்தர்ப்பம். வாவ், இது என்ன? இது கடவுளின் புழுக்கள் நகரம். இங்கு மொத்தம் 7 வீடுகள் மற்றும் 50 கடவுளின் புழுக்கள் உள்ளன. நீ அவற்றை எல்லாம் ஒரு வாளியில் சேகரிக்க வேண்டும். ஓஹோ, இது மிகவும் எளிதானது. டர்டினா, நீ அவற்றை 30 வினாடிகளில் சேகரிக்க வேண்டும். ஏனெனில் அங்கிருந்து ஒரு தீப்பந்து பறக்கிறது. அது முழு நகரத்தையும் சிதறடிக்கும். நேரம் தொடங்கியது. அது வேகமாக. நண்பர்களே, பாருங்கள் எவ்வளவு அதிகம் இருக்கின்றன. சீக்கிரம் சேகரிக்கலாம். அவை எவ்வளவு சிறியவை. அவை என் கைகளில் இருந்து விழுந்து விடுகின்றன. 1 2 3 பந்து நெருங்குகிறது. வேகமாக வேண்டும். லேடி பக் எங்கே?
7 8 பாருங்க எவ்வளவு பெரியது 10. சரி நண்பர்களே, 46 47 48 49 50வது எங்கே நண்பர்களே? பந்து உருளுகிறது. எனக்கு இப்போதே உதவுங்கள். 50வது பூச்சி எங்கே இருக்கிறது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். இதை விரைவாக செய்யுங்கள். சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். பூச்சி இந்த வீட்டின் முன்னால் இருக்கிறது. இதோ நாங்கள் பூச்சிகளை காப்பாற்றினோம். லேடி பக், நான் எல்லா பூச்சிகளையும் சேகரித்து விட்டேன். பாரு தீபந்து, பசங்களை பாருங்கள், அவன் எல்லா வீடுகளையும் அழித்து விட்டான். இந்த புழுக்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம். நீ நல்லா செய்த ஆண்ட்ரே. நீ சோதனையை நல்லா சமாளிச்ச. இப்ப வாலிய பாரு. வாவ் நண்பர்களே, பாருங்கள், புழுக்கள் சாக்லேட்களாக மாறிவிட்டன. இது அருமை. உடனே சுவைக்க வேண்டும். இது மிகவும் சுவையாக உள்ளது மற்றும் எனக்கு மிகுந்த அதிர்ஷ்டம். அப்படியெனில் இப்போது இன்னும் ஒரு கடைசி சோதனை. சரி வா. சூப்பர் சந்தர்ப்பம். லேடிபக், இது என்ன? என் இனிப்பு பானை எங்கே? முழு பானையும் காணாமல் போய்விட்டது. இதோ இந்த பொருள் வந்து விட்டது. இது என்ன? இது எனது புதிய துல்லியத்திற்கான சோதனை. பாருங்கள். பாரு ஆண்ட்ரே, உன் முன்னால் 2 குவியல்கள் உள்ளன. அவற்றின் உச்சியில் தலிஸ்மான் புழு உள்ளது. நீ அதை மூடிய கண்களுடன் அடிக்க வேண்டும். மூடிய கண்களுடன்? எனக்கு எத்தனை முயற்சிகள் இருக்கின்றன? மூடிய கண்களுடன் 2 முயற்சிகள் மட்டும். 2 புழுக்கள். நான் தவற முடியாது. இது செயல்படுத்த முடியாத பணியாகும். அடடே, இது மிகவும் கடினம் லேடி பக். ஆனால் நாங்கள் சந்தாதாரர்களுடன் இதை செய்ய முயற்சிப்போம். சரி, குண்டை உள்ளே வைக்கிறோம், கண்களை மூடுகிறோம். அடடே, அடடா, நான் தவற விட்டேன். உன்னிடம் இன்னும் ஒரு பந்தே உள்ளது, ஆனால் 2 புழுவண்டுகள். நீ தோல்வி அடைந்தாய் ஆண்ட்ரே. இல்ல, நான் இன்னும் தோற்கவில்லை. சுட்டுக் கொடு. இப்போது சற்று வித்தியாசமாக சுடினால் நான் ஒரே நேரத்தில் 2 பூச்சிகளை வீழ்த்த முடியும். பாருங்கள், குறி வைத்து சுடுகிறேன். அந்த்ரே, நீ என்ன செய்தாய்? ஆம் நண்பர்களே, நான் இதை செய்தேன். நான் சுவரிலிருந்து மற்றொரு சுவருக்கு, அங்கிருந்து தரையிலிருந்து புழுக்களை தள்ளினேன். நான் இதை செய்தேன். நாம் அருகில் இருந்து பார்ப்போம். மோசங்களாவே இருக்குது. ஆண்ட்ரே, நீ ஒரு பந்தால் 2 ஃபார்மரிடைகளை வீழ்த்தி இருக்கிறாய். பரிசு பெருக. இதோ ஒரு வாளி மிட்டாய்களும் பெருக. வா நண்பர்களே, லேடி பக் எனக்கு ஒரு முழு வாளி மிட்டாய்களை கொடுத்தார். என்ன அற்புதம்! நன்றி லேடி பக். சரி ஆண்ட்ரே, நீ சத்தம் போடாது. நான் என் சூப்பர் ஹீரோ வேலைகளை செய்ய போகிறேன். குழந்தைகளே, லேடி பக் காணாமல் போய்விட்டார். சரி நண்பர்களே, அடுத்த குளியல் குண்டை போடலாம். நண்பர்களே, நாம் அடுத்ததாக எந்த குளியல் குண்டை போடுவது என்பதை இப்போது தேர்வு செய்வோம். உங்கள் கருத்துக்களை இப்போது எழுதுங்கள், நான் படிக்கிறேன். சூப்பர் காட் பாம், ரெனா ரூஜ் பாம் அல்லது குயின் பி பாம். உடனே கருத்துகளில் எழுதுங்கள். நான் வெற்றியாளரை தேர்வு செய்கிறேன். சரி, பலர் ரெனா ரூஜ் பாம் பற்றி எழுதுகிறார்கள். ஆனால் பெரும்பாலோர் சூப்பர் காட் பாம்பை விரும்புகிறார்கள். அதை மெதுவாக எடுத்து நமது குளியலறையில் போடுவோம். போகலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நான் இந்த குளத்தில் உள்ள நீரை புதுப்பித்தேன். இப்பொழுது அங்கே சூப்பர் காட் பாம் போடுகிறேன். சூப்பர் காட் லேடி பாக் விட மிகவும் நல்லவராக இருப்பார் என்று நம்புகிறேன். லேடி பாக் கொஞ்சம் கோபமாக இருந்தார். அவருக்கு மனநிலை சரியில்லை அல்லது வேறு ஏதோ, எனக்கு தெரியவில்லை. சரி, சூப்பர் காட்டை அழைப்போம். ஓய் நண்பர்களே, தண்ணீர் ஏதோ கருப்பாகிவிட்டது. நாம் சிறிது தூரம் விலகி நிற்போம். சரி, இங்கே யார் விளையாட விரும்புகிறார்கள்? சூப்பர் காட், இது நான் ஆண்ட்ரே. நான் உன்னை எங்கள் ஸ்டுடியோவில் தோன்ற வைக்க குளியல் குண்டை சிறப்பாக வீசினேன். இதனால நாங்கள் மற்றும் எங்கள் சந்தாதாரர்கள் உன்னுடன் அறிமுகமாக முடியும். ஓ, சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. சொல்லுங்க ஆண்ட்ரே, நீங்கள் ரொம்ப கடினமான மற்றும் சுவாரஸ்யமான சோதனைகளை கடக்க விரும்புகிறீர்களா? நிச்சயமா சூப்பர் காட்.
மற்றும் நண்பர்களும் விரும்புறாங்க. நீங்களும் விரும்புகிறீர்களா? அருமை. இதற்கிடையில எனக்கு இத்தகைய சோதனைகள் நிறைய உள்ளன. வாருங்கள், மிகவும் வேடிக்கையாக இருக்கும். வாங்க. அன்றே சதுரத்தில் நிற்கவும். இது என் முதல் சோதனை. இந்த சோதனையினுடைய நோக்கம் எதிரியை சதுரத்திலிருந்து வெளியே தள்ளுவது. அப்படினால் நாங்கள் எப்படி தள்ளுவோம்? நாங்கள் ஒருவரை ஒருவர் தொட முடியவில்லை. எல்லாம் ரொம்ப எளிது. இதில் எங்களுக்கு இந்த குச்சிகள் உதவும். நாம் இந்த குச்சிகளால் தள்ளுவோம். யார் முதலில் எதிரியை வீழ்த்துகிறாரோ அவர் வெற்றி பெறுவார். அப்படியா? போகலாம். சூப்பர் கார்டு, நான் உன்னை எளிதாக வெல்லுவேன். தவறிவிட்டது. வாங்க. மீண்டும் தவற விட்டாய். ஆண்ட்ரே, நீ என்னை எங்கே இருக்கிறேன் என்று பார்க்கிறாயா? அடடே நண்பர்களே, நான் அவனை அடிக்க முடியவில்லை. அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் மற்றும் வேகமானவன். ஆனால் எனக்கு ஒரு மாற்று திட்டம் உள்ளது. பாருங்கள், இது நூல்களின் கண்டு. இதற்கு பூனை நிச்சயமாக பதிலளிக்கும். ஆஹா, நான் அப்படி பைத்தியமா நடக்கிறேன் என்று நினைக்கிறியா? இது தெளிவான தந்திரம். ஆனால் நான் எப்படியும் முயற்சிக்கிறேன். எனக்கு முடிந்தது. நான் வென்றேன். நண்பர்களே, அவன் மாட்டிக்கொண்டான். அதனால நான் வென்றேன். ஆந்திரே என்னை நியாயமற்ற முறையில் வென்றார். பரவாயில்லை, இப்போது நான் அவருக்கு என் முழு சக்தியையும் காட்டுவேன். பேரழிவு. நான் பாதியாக பூனையாக மாறிவிட்டேன் போல் இருக்கிறது. ஆம், இப்போது நாங்கள் நண்பர்கள், பூனைகள், உண்மையான பூனைகளாக. நாங்க என்ன சாப்பிட விரும்புகிறோம்? சிலந்திகள். நிச்சயமாக. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்கு இரவுக்காக ஒரு எலியை கொண்டு வர வேண்டும். அதற்கு உனக்கு உன் சூப்பர் திறமை உதவும். உனக்கு தெரிகிறதா அது என்ன? தெரியல. ஒருவேளை நான் மிகவும் சுறுசுறுப்பானதாக மாறிவிட்டேனா? இல்ல, சூப்பர் கேள்வி திறன். உன் காதுகளை பாரு. நான் அவளை கேட்கிறேன். சரி சூப்பர் காட், நான் அவளை பிடித்தால் நீ என்னை விடுவிப்பாயா? ஆம், கண்டிப்பாக விடுவிக்கிறேன். சரி, நல்லது. அப்போ உன் இரவுக்கான உணவை நான் தேடுகிறேன். குழந்தைகளே, அதை எப்படி பிடிப்பது? கேள்வி எனக்கு வந்துருச்சு. ஆனா சாமர்த்தியம் இல்ல. என் கைகளுக்கு பதிலாக என் கால் இருக்கின்றன. சரி, நான் முயற்சிக்கிறேன். பிடித்தேன். எனக்கு தோன்றுகிறது அவள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறாள். அவள் என் கைகளில் இருந்து நேராக தப்பிக்கிறாள். உடனே சூப்பர் காட்டுக்கு கொடுக்க வேண்டும். சூப்பர் காட், நான் எலியை பிடித்தேன். இதோ சாப்பிட சுவையாக இருக்கட்டும். சூப்பர் காட், நீ அவளை ஏன் விடுதலை செய்தாய்? நான் ஒரு மனிதர், பூனை அல்ல. But a single person in earth tried to instigate you. சரி, இப்படி நான் ஓடணும். பை பை. ஓ, கைகள் மறைந்து விட்டன, காதுகள் மறைந்து விட்டன. நான் மீண்டும் மனிதனாகி விட்டேன். ஓய், அவன் எங்கே இவ்வளவு வேகமாக ஓடிவிட்டான்? கூடவே ஒரு வாலி மிட்டாய் கூட வைக்கல, சும்மா ஒரு பணியை கொடுத்து போய்விட்டா. சரி, ஆனால் சூப்பர் காட் அப்படித்தான் ஒரு பையன். இன்னும் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் மற்றும் குளியல் குண்டுகளை எறிவோம். போகலாம். சரி நண்பர்களே, எவ்வளவு குளியல் குண்டுகள் எஞ்சி உள்ளன என்று பார்ப்போம். வாவ், 5000 லைக்குகள் எஞ்சி உள்ளன. அப்பொழுது நாங்கள் இந்த கூண்டை திறந்து கெட்ட பிராஜ்னிக்கை வெளியே விடுவோம். நாங்கள் பாதி வழியில இருக்கிறோம். உடனே லைக் செய்யுங்கள். அடுத்த குளியல் குண்டு நாங்கள் எரிய போறோம். ரியானா ரூஜின் குண்டை எடுக்கலாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன். இது லேடி பக் பிரபஞ்சத்துல மிகவும் சுவாரஸ்யமான கதாபாத்திரம். வாங்க அவளுடன் சந்திக்கலாம். அடுத்த பாம்பொச்சி நண்பர்களே, ரியானா ரூஜ். இது மிகவும் சுவாரஸ்யமான பாம்பொச்சியாக இருக்கலாம். ஏனெனில் அவளின் முக்கிய சூப்பர் பவர் மாயை மற்றும் ஏமாற்றம். அவள் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். வா நண்பர்களே, நீர் ஆரஞ்சு நிறமாக மாறிவிட்டது. அது விரைவில் தோன்றும். அங்கிருந்து பார்க்கலாம். டாஸ்தி என்ன 3 மணிக்கு அழைக்க முடிவு பண்ணாங்களா? இது பொதுவாக மோசமாக முடிகிறது. மன்னிக்கவும், தயவு செய்து. நான் உங்களை சந்திக்க மிகவும் விரும்பினேன். நீ என்னோட பழக விரும்பினால் முதலில் நீ எவ்வளவு சுறுசுறுப்பானவனும் கவனமானவனும் என்பதை நிரூபி. பிரச்சனை இல்ல. ஓ, நீங்கள் எப்படி திடீரென்று எங்கள் ஸ்டுடியோவின் மற்றொரு பகுதியில் வந்தீர்கள்?
சரி, இது என் தாய் வழி கடவுள். அதை இந்த தட்டுகளில் ஒன்றின் கீழ் மறைத்து கலக்க தொடங்குகிறேன். உன் பணி அதை கண்டுபிடிப்பது. ஆமாம், இது எனக்கு மிகவும் எளிது. இது தோன்றுவது போல எளிதல்ல. ஓஹோ, அவள் அவற்றை மிக வேகமாக கலக்கினாள். அதை கண்காணிக்க முடியவில்லை. இங்கே அதிர்ஷ்டம் மட்டுமே தேவை. சரி, எதை தேர்வு செய்வது? நான் நினைக்கிறேன் இங்கே கண்டிப்பா டாலிஸ்மான் இருக்கும். அப்பா, காலியாக இருக்கிறது. தயவு செய்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. சரி, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன். ஆனால் முதலில் நான் கலக்குவேன். மீண்டும் இவ்வளவு வேகமாக நான் கவனிக்கவில்லை. சரி, முதல் முறை நான் இந்த தட்டையை எடுத்தேன். இப்போது நான் இதை தேர்வு செய்கிறேன். இங்கே மீண்டும் காலியாக இருக்கிறது. மறுபடியும் முயற்சிப்போம். சரி, நான் உனக்கு கடைசி முயற்சியை தருகிறேன். இன்னைக்கு அப்ப படுபிடிக்கலன்னா நீ கண்டிப்பா தோத்துட்ட. என்னிடம் ஒரு சுருக்கமான திட்டம் உள்ளது. முயற்சி செய்வோம். பசங்களை பாருங்க, 3 தட்டுகளும் காலியாக இருக்கின்றன. அவள் நம்மை ஏமாற்றினாள். ஏன்? அவள் எங்கே? அவள் மறைந்து விட்டாள். அவள் தாலிஸ்மானை வைக்கவில்லை, மேலும் மறைந்து விட்டாள். கேக்குறீங்களா? நீ நல்லா பண்ண ஆண்ட்ரே. நீ என் முதல் சோதனையை சமாளிச்ச. ஆனா மறக்காத, நான் ஒரு சுறாவி நரி. நான் உங்களுடைய ஸ்டூடியோவில் இருக்கக்கூடாத ஒரு பொருளா மாறிட்டேன். என்னை கண்டுபிடி, நீ எல்லா சோதனைகளையும் சமாளிக்க முடியும். சரி, அதாவது ரியானா ரூஜ் மாறிய பொருளை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு பெரிய ஸ்டூடியோ உள்ளது, ஆனால் உண்மையில் பொருட்கள் அதிகம் இல்ல. அவளை தேடலாம். நண்பர்களே, நமது ஸ்டூடியோவில் பொருட்கள் அதிகம் இல்ல. ரியானா ரூஜ் மாறிய பொருளை கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்கள். எங்களிடம் இப்படி ஒரு குளியல் தொட்டி, நீல பீப்பாய், பெட்டிகள், இளஞ்சிவப்பு பிளாமிங்கோ மற்றும் ஆரஞ்சு வண்ண பானை உள்ளது. ரியானா ரூஜ் எந்த பொருளாக மாறி இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கருத்துக்களில் இப்போது எழுதுங்கள். நான் படிக்கிறேன். சரி, பலர் எழுதுகிறார்கள் இது ரோசா நிற பிளமிங்கோ என்று. நான் உங்களோட ஒப்புக்கொள்கிறேன், ஏனெனில் அது எங்கள் ஸ்டுடியோவில் பொருந்தவில்லை. நண்பர்களே, அது இங்கே தேவையற்றது. ஆனால் காத்திருங்கள், ரியானா ரூஜ் இந்த ஆரஞ்சு வண்ண குக்கர் என்று பல கருத்துக்கள் உள்ளன. அதே போல நான் அவளை எங்கிருந்தும் பார்க்கவில்லை. அவள் எங்கிருந்து வந்தாள்? நீங்கள் இது போன்ற பாத்திரங்களை பார்த்தீங்களா? இப்படி செய்வோம். நீங்கள் ரியானா ரூஜ் என்பது பிங்க் பிளமிங்கோ என்று நினைத்தால் லைக் செய்யுங்கள். ஆனால் அது பாத்திரம் என்று நினைத்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரி நண்பர்களே, நீங்கள் நிறைய லைக்குகள் வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அப்படியானால் ரியானா ரூஜ் இது பிளமிங்கோ. அப்போ நண்பர்களே, நான் அவனை தேர்வு செய்கிறேன். ஆந்திரே, நாமெல்லாம் ஏற்கனவே 5 வருஷங்களாக நண்பர்கள். இது நான் தானே, மிஸ்டர் பிளிம்மி. உன்னிடமிருந்து இப்படி ஒரு துரோகம் எதிர்பார்க்கவில்லை. அடடா நண்பர்களே, நான் தவறாக நினைத்தேன். ரியானா ரூஜ் இது ஒரு பாத்திரம் போல. நான் நம்ப முடியவில்லை. அந்த பிளாமிங்கோவை மிஸ்டர் பிளிம்மி என்று அழைத்தார்கள். இப்படி அழைச்சாங்களோ? அப்படியே வாழ்கிறேன். அட மிஸ்டர் பிளிம்மி, மன்னிக்கவும், தயவு செய்து. சீன்தக்க தெரிஞ்சுட்டேன். இந்த சோதனையை உனக்கு வெற்றி என கணக்கிடுகிறேன். நீ என்னை கண்டுபிடித்தாயே. ஆம், கண்டுபிடித்தேன். மிகவும் நன்றி. அடுத்தது என்ன? அட பாவம், அது கூட மறைந்து விட்டது. சரி நண்பர்களே, நான் அதிகமாக வருந்த விரும்பவில்லை, ஏனெனில் முன்பே நம்மை மற்ற பம்புகள் காத்திருக்கின்றன. போகலாம். ஆம் நண்பர்களே, எங்களிடம் இன்னும் 2 குளியல் குண்டுகள் உள்ளன. பிராஜ்னிகின் குண்டு, அதற்கு இன்னும் 1000 லைக்குகள் தேவை. மற்றும் குயின் பி குண்டு, இது மிகவும் அருமையான குண்டு. அதை குளியலில் போட்டு என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. வாங்க, இதை விரைவாக செய்யலாம். குழுக்களே, இங்கே புதிய தண்ணீர் இருக்கிறது. உடனே குயின் பி பாம்ப் போடுவோம். தயாரா? 1 2 3. நீர் மஞ்சளாகிறது. நண்பர்களே, நம்மை உடனே கண்டுபிடிக்க முடியாதபடி மறைந்து கொள்ள வேண்டும். என்னை மிக முக்கியமான தேனி வேலைகளில் இருந்து யார் கவனத்தை திருப்பினார்கள்? நான் பறந்து மக்களுக்கு தேன் கொண்டு சென்றேன். நான் தான் குவீன் பி. மன்னிக்கவும், தயவு செய்து. நான் உன்னை பார்க்க மிகவும் விரும்பினேன். நீ மிகவும் அருமையானவள். உன்னை வரவழைக்க நான் குளியலறையில பாம்பு போட்டேன்.
நான் பறந்து மக்களுக்கு தேன் கொண்டு சென்றேன். ஆனால் நீங்கள் என்னை நனைத்ததால் என் தேனின் ஆசையை இழந்து விட்டேன். எனவே தேன் எங்கே என்பதை தெரியவில்லை. அது எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உனக்கு உதவுவேன். என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லு. சரி, உன் தேனியின் ஆசையை பரிசோதிப்போம். என்னோட வா. வாங்க. சரி குவீன் பி, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். பாரு ஆண்ட்ரே, உன் முன்னால் 3 பாட்டில்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றில் மிக இனிய தேனி தேன், இரண்டாவது கோகா கோலா, ஆனால் அது சும்மா, நான் குடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். மூன்றாவது நிச்சயமாக நீயே தெரிந்து கொள்வாய். அப்படியா? எனக்கு என்ன வேணும்? சோதிக்க வேணுமா? அதுவே போதுமா? செயல்படுத்த வேண்டும். இதோ உனக்கு 3 மிட்டாய்கள். சரி, நான் எல்லாம் புரிந்து கொண்டேன். குவீன் பி, வாங்க முதல் பாட்டிலை எடுத்து அதை திறந்து முதல் மிட்டாயை போடுவோம். சரி, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். இது என்ன? இது என்ன மாதிரியானது? இது என்ன இருந்தது? என் முழு வாய் ஒட்டி கொண்டது. அதுதான் தேனீ மெழுகு கொண்ட 3வது பாட்டிலாக இருந்தது. அடடையாத்த, இதை விரைவாக மூட வேண்டும். இந்த பச்சிலம மெழுகு எனக்கு பிடிக்கல, நான் பேச முடியல. 2வது பாட்டிலை திறப்போம், இதுல என்ன இருக்குது என்று பார்ப்போம். சரி, மிட்டாய் எடுத்து போடுவோம். அடடே, என்ன நடக்கிறது? ஓஹோ, இது என் கோகா கோலா. சரி, இதோ உன் கோகா கோலாவை எடுத்துக்கொள். இங்கே கோலா, அங்கே தேன். தேனை திறக்கலாம். சரி, எரிகிறோம். அருமை, நீ இந்த பாட்டிலில் சில தேனீக்களை மறந்துட்ட. சரி, பார்க்கலாம். இது உண்மையான தேனீ தேன். இது மிகவும் சுவையாகவும் கோகா கோலாவை விட மிகவும் சுவையாகவும் உள்ளது. இதோ. நன்றி ஆண்ட்ரே. இப்போது நான் என் சூப்பர் தேனீ வேலைகளுக்கு பறக்கிறேன். அடடா, அது பறந்து விட்டது நண்பர்களே. சரி, போய் பார்ப்போம் பிராஜனிக்கின் கூண்டு திறந்ததா என்று. அப்படின்னா எங்களுக்கு கடைசி குண்டு மட்டுமே உள்ளது, கெட்ட பிராஜனிக்கின் குண்டு. மேலும் எங்களுக்கு 1 லைக் மட்டுமே தேவை. நீ லைக் செய்யலைன்னா அதை இப்போதே செய். கெட்ட பிராஜனிக்கை வெளியிடுவதற்கு இது சரியான நேரம். செல், அதை இப்போதே செய். நான் உன்னில நம்பிக்கை வைக்கிறேன். வாவ் நண்பர்களே, நாங்கள் வெற்றி பெற்றோம். நாங்கள் பிராஜ்னியின் குண்டை விடுவித்தோம். இப்போது அதை குளியலறையில் எறிவோம். நீங்கள் மிக சிறந்தவர்கள். எனக்கு இதை செய்ய ஆவலாக இருக்கிறது. போகலாம், இதை செய்யலாம். சரி நண்பர்களே, பிராஜ்னி கொண்ட குளியல் குண்டு முழுமையாக தயாராக உள்ளது. அதை குளியல் அறையில போடுவதிலே தாமதிக்காமல் செய்வோம். ஆனால் அதை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும், ஏனெனில் அது மிகவும் மிகவும் ஆபத்தானது. அப்படியா? தயார் தானே? 1 2 3. பசங்களே, எல்லாம் எவ்வளவு கொதிக்குது பாருங்கள். பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன. இவை சுறாக்கள். விரைவாக தப்பிக்கவும். பசங்களே, நான் மறைந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. விளக்கு அணைந்து விட்டது. சுற்றிலும் பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன. நீங்கள் இதுவரை உங்கள் திரையில் தோன்றிய இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுவாரஸ்யமானது என்று நம்புங்கள். நான் வேறு இடத்தில் மறைவதற்காக ஓடுகிறேன்.